என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய வருடத்தை துவங்கி ஆண்டவருடைய கிருபையினாலே 2ஆம் நாளுக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மேன்மை என்பது எல்லாரை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம். எப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்? அதற்கு என்ன காரணம் என்று நான் வேதத்தில் சில வசனங்களை படித்து கொண்டிருந்த பொழுது என் இருதயத்தை ஒரு வசனம் கவர்ந்தது. அந்த வசனத்தை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னை உன் தேவனாகிய கர்த்தர் தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருக்கு சொந்த ஜனங்கள். ஒருவேளை ஒரு சிலர் உதவிகளை கேட்டு உங்களிடத்தில் வரும் பொழுது அந்நியர்களுக்கும் உங்கள் சொந்த ஜனங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய முன் வருவதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்நியர்களுக்கு என்ன சொல்வீர்கள்? பார்க்கலாம் என்று சொல்வீர்கள். ஆனால் உங்கள் சொந்த ஜனத்திற்கு நீங்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதே போலதான் கர்த்தர் இஸ்ரவேலரை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டது போலவே உங்களை தனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களை கழுவி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறபடினால் நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனம். சொந்த ஜனமாய் இருக்கிறபடினால்தான் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கிறார். உங்களை எப்படி சொந்தமாய் கொள்ளுகிறார்? நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவுக்கு பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு நமக்கு பல விதங்களில் உறவின் முறையாரை போல இருக்கிறார். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது அவர் நமக்கு மூத்த சகோதரன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல உறவு! ஒரு மூத்த சகோதரனாய் இயேசு இருந்தால் நமக்கெல்லாம் எவ்வளவு நன்மை செய்வார். ஒரு தகப்பனாக தேவன் இருந்தால் எவ்வளவு நன்மை செய்வார். இந்த வருஷம் எல்லாம் நீங்கள் ஆண்டவரை சொந்தம் கொண்டாடி அவரோடு இருக்கிற உறவிலை ஐக்கியம் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் மேன்மையாய் வைப்பார். ஆண்டவரோடு பேசுவதில் உரிமை கொண்டாடுங்கள். ஆண்டவரோடு கூட வாழுவதில் சொந்தம் கொண்டாடுங்கள். இந்த இயேசு எனக்குரியவர், இந்த ஆண்டவருடைய அன்பு எனக்குரியது, நான் அவருக்குரியவள், நான் அவருக்குரியவன் என்று உரிமையோடு கூட, உறவுகளில் ஒரு உரிமையோடு கூட, இறுக்கமும் ஈரமுமான உறவோடு கூட இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உமக்கு பரிசுத்த ஜனம் என்றும் உம்முடைய சொந்த ஜனம் என்றும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா. இவ்வளவு ஒரு நெருக்கமான உறவையும் மேன்மையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய இரத்தத்தின் புண்ணியத்தால் கிடைத்த இந்த உறவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஆழமான உறவிலும், ஆண்டவரே அகலமான உறவிலும், ஆண்டவரே நீளமும் உயரமுமான உறவிலும் வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு எவரும் இல்லை, எனக்கு உறவு என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி யாராவது அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு நீர் தகப்பனாய் மாறிவிடுவீராக. தாயை போல தேற்றுவீராக. ஒரு சகோதரனைப் போல் அவர்களுக்கு இருந்து அவர்களை நல்வழியில நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்கள் சொந்தம் என்று இந்த காலை வேளையில் நாங்கள் உரிமையோடு சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சொந்தமாய் கொண்டதை உணர்ந்து உமக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்த ஜனம், உரிமைப்பட்ட ஜனம். ஆகவே உங்களை மேன்மையாய் வைப்பார். ஒருபோதும் அந்த உறவை காயப்படுத்தி விடாதிருங்கள். ஒருபோதும் இரட்சகருடைய மனதை வேதனைப்படுத்தி விடாதீர்கள், உடைத்து விடாதிருங்கள். அந்த சொந்தமாய் உங்களை ஏற்றுக்கொண்டவரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.